firewall. Somebody say firewall. சிஸ்டம் வச்சுன்னு இருக்கிற நிறைய பேருக்கு, லேப்டாப் வச்சுன்னு இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் தெரியும் ஃபயர்வால் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வைரஸுங்க உள்ள நோய்ஞ்சிடாதபடிக்கு அதுக்கு வந்து ஃபயர்வால் அவ்வளோ முக்கியம். எங்கேருந்து வந்துக்குதுன்னு பார்த்தீங்களா? அவனுங்க இப்போ கண்டுபிடிச்சானுங்க சிஸ்டத்தை. ஆனால் அதுக்கு வைரஸ் உள்ள நோய்ஞ்சிடாதபடிக்கு ஃபயர்வால் எவ்வளோ முக்கியன்றது. ஹல்லேலூயா. ஸோ இப்போ பிரியமானவர்களே, யாராகிலும் இந்த நாளிலே நீங்க வந்து முதலாம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது, நான் என் கண்களை, I lifted up mine eyes again and looked, and behold a man with a measuring line in his hand. ஓகே, தூக்கு நூல் இல்ல அளவுகோல் அவன் கையில வச்சிருந்தார் ஒரு மனுஷன். ஓகே, இதோ தன் கையிலே அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை கண்டேன். நீர் எவ்விடத்துக்கு போகிறீர் என்று கேட்டேன். அதற்கு அவர், எருசலேமின் அகலம் இவ்வளவு. எங்க எப்பெல்லாம் ஒரு தூதன் வரானோ, தூதன் வரும்போது அவன் என்ற வார்த்தை வந்துடும். ஆனா எப்பெல்லாம் கர்த்தருடைய தூதனானவர் வராரோ, கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு வந்துச்சுன்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பழைய கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு இருந்துச்சுன்னா, அவர்ன்ற பதம் வந்தா இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த நூலை வச்சுருக்கிறவரை பார்த்து நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொல்றார், நான் அழுக போறேன். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆசீர்வாதங்கள், நம்முடைய பிரியமானவர்களே ஆவிக்குரிய ஜீவியம், அது செழிப்பு செல்வாக்கு எதுவாக இருந்தாலும் முதல் வந்து அலக்கிற மாதிரி தான் இருக்கும். உன் ஆசீர்வாதம் இவ்வளோன்னு, உன் ஆவிக்குரிய ஜீவியம் இவ்வளோன்னு. ஆனா நீங்க இப்போ ஆவியானுடைய உதவியோட படிக்கும் பொழுது பாருங்க என்ன நடக்குதுன்னு. அதற்கு அவர் எருசலேமின் அகலம் இவ்வளவு என்றும் அதன் நீளம் இவ்வளவு என்றும் அறியும்படி அதை அளக்கிறதற்கு போகிறேன் என்றார். பாருங்க, அவர் சொல்றாரு அளக்கத்தான் போறான்னு. அப்ப படிங்க. இதோ என்னோட பேசின தூதன் புறப்பட்ட போது வேறொரு தூதன் அவரை சந்திக்கும்படி புறப்பட்டு வந்தான். சோ அவரை சந்திக்கும்படி அங்க ஏன்னா அவன் வந்தான், அது தூதன். ஆனா உன் ஆசீர்வாதத்தை நிர்ணயிக்கிறவர், உன்னை தாயின் கருவில உருவாகும் போது தெரிந்து கொண்டவர், நீ எப்படி இந்த பூமியில வாழணுன்றத முன்குறிச்சவர். ஏன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் தான் தேவன் வாசம். பாருங்க, ஒரு இடம் எருசலேம்ன்றது உண்மைதான். ஆனா எருசலேம்னா தேவ ஆலயம் இருக்கிற இடம். இப்ப நீங்களும் நானும் யாரு? அதனால தான் வேதம் நினைச்சது உங்க ஆவி தேவாலயம் சொல்ல. உங்கள் சரீரம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானுடைய ஆலயம். Don't you know that your body is the temple of God? It didn't say your spirit is the temple of God. It says your body is the temple of God. ஏன் இந்த ஆலயத்தை நம்ம அவ்வளவு பரிசுத்தமா பாதுகாக்கணும்னா, அது பிரியமானவர்களே நம்முடைய ஆசீர்வாதத்தை நிர்ணயிக்கிறது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா, உன் அளவுக்கு தக்கதான ஆவிக்குரிய ஜீவியத்துல உன் துதியினுடைய அளவு, வேத வாசிப்பின் அளவு, உன் ஆராதனையின் அளவு எப்படி இருக்குதுன்றது அளக்கிறதுக்கு ஒருத்தர் வந்து வராரு. ஆனா இப்ப அளக்க போறேன்னு சொன்னவரே என்னன்றாருன்னா, இன்னொரு தூதங்கிட்ட இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணி அனுப்புறாரு. இப்ப கேட்டானே என்ன இந்த வாலிபன், அவங்கிட்ட போய் சொல்லுன்றார். Are you ready? உன்னை குறித்து, என்ன குறித்து, எருசலேமை குறித்து, இந்த உலகம் எப்படி வாழ போறதை குறித்து தீர்க்க தரிசனமாய் தேவன் இந்த தரிசனத்தை வெளிப்படுத்தி பேசுகிறார். It's not a story. This is not a storytelling. இது கதை இல்லை. காலத்தாலும் மாற்ற முடியாத, அழிக்க முடியாத நம்முடைய பிரியமான வாழ்க்கை குறித்த தரிசனமும் நம்முடைய வாழ்க்கை குறித்த தேவ திட்டமும் இங்க இருக்கிறது. ஹல்லேலூயா. படிக்கலாமே. இவனை அவர் நோக்கி, நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ எங்க போறன்னு கேட்டான் அந்த வாலிபன். அந்த சகரியா கிட்ட போய் சொல்லு, சகரியாக்கு போய் சொல்லு. எருசலேம் தன் நடுவில் கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதிலில்லாத பட்டணங்களை போல் வாசஸ்தலமாகும். இப்போ அலக்கத்தானே வந்தீங்க, அப்ப அளவுதானே சொல்லணும். ஆனா அலக்கத்தான் வந்தேன். ஆனா உன் அளவை நான் பார்க்கும் பொழுது, எருசலேமே, என்னை துதிக்கிற, என்னை நம்பி இருக்கிற பிள்ளையே, பாருங்க, இது வரைக்கும் நான் தமிழ் நான் இதுக்கு அவ்வளோ உடன்படுறதில்ல. ஆனால் என் மனைவி சொல்லுவாங்க, சில வேலை என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க சொந்த பந்தங்கள் எல்லாமே வீடெல்லாம் வாங்கிட்டாங்க இல்லைங்களா, அப்போது சிலது சொல்லுவாங்க, அவங்களெல்லாம் வந்து லிமிட்டுங்க அப்படின்வாங்க. விசுவாச வார்த்தை.
இப்ப நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை தானே, வீடெல்லாம் கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனா இந்த வார்த்தையை விசுவாசத்தோட சொல்லுங்க, ஆண்டருக்கு நமக்கு தரப்போறாரு பாருங்க. So somebody has to connect to God. கடவுள் சொன்ன வார்த்தையோடு சிலர் தொடர்பு கொள்ளணும். இல்ல கடவுள் தொடர்பு கொள்றத நீங்க விசுவாசிக்கணும். ஆண்டவர் இங்க சொல்றாரு, போய் அந்த பையன் அந்த வாலிபனுக்கு சொல்லுங்க, நிக்கிற வாலிப பிள்ளையே, வாலிப பெண் பிள்ளையா இருக்க ஆண் பிள்ளையா இருக்கலாம், உன் ஆசீர்வாதத்தை உனக்கு தேவன் தர போறதான நன்மையை மிருக ஜீவன்களாலும் அதான் நம்ம வருமானங்கள் ஆனாலும் சரி, ஆண்டு அங்க இருக்க போற ஜனங்கள் ஆனாலும் சரி, அது அளவு எவ்வளவு என்னால சொல்ல முடியாது, அதுக்கு மதில் போட முடியாதுன்றார். Oh my God, hallelujah. நீ மதிலெல்லாம் போட முடியாததுக்கு அளக்கிறதுக்கு வந்தவர் சொல்றாரு, எருசலேமுக்கு மதில போட முடியாது, அதுக்கு என்னமா இருக்கும், யார் மதிலா இருக்கிறதுனா பாருங்க, படிக்கலாம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப நம்ம வந்து நடுவுக்கு போயிட்டு பின்னால சுத்தி வர்றத பத்தி பார்க்கலாம். இந்த செய்தியுடைய நோக்கம் நடுவு அப்படின்னா, நடுவு இல்லைங்க, அந்த நடுவில் நான் என்னவா இருக்கிறேன்றது தான் செய்தியினுடைய நோக்கம். தலைப்பு அக்கினி மதில். சொல்லுங்க, ஆண்டவர் என் அக்கினி மதில். ஏவுதலோ செய்வனையோ மந்திரவாதமோ பிள்ளி சுனிய கட்டோ ஆபீஸ்ல இருக்கிற சத்துருக்களோ பாஸோ சூப்பர்வைசரோ உன்னை கண்டா எரியறானே, அவன் வெறும் கோபத்துல எரியறான், அவனை எரிக்கிற அக்கினியாவே ஒருத்தர் சுத்தி. சோ என்னன்றாரு, நம்மளாம் நல்லா இருந்தா பிடிக்காம ஏவுதல் செய்யறவன். இப்ப வியாபாரம் எல்லாம் பண்றவங்க எல்லாம் பார்க்குவாங்க, உங்களுக்கு தெரியாது, சிலர் பார்த்து நினைப்பான், பிசாசங்களை கூட இந்த யாக்கோப் மாரி லாபான் மாரி போய் விசாரிப்பானுங்க, எப்படா இவனுங்க இப்படிலாம் மேலே வந்து நிற்கிறானுங்கன்னு. அப்போ அவனுங்களுக்கு அந்த பிசாசு சொல்லும், அவன் கர்த்தரோடு கூட இருக்கிறான் அப்படின்னு. ஆனாலும் அவனுங்க செய்த செஞ்சுன்னு தான் இருப்பானுங்க. ஆனா என்னன்னா, அவனுங்க கண்களுக்கு தெரியாத ஒரு மதில் உன்னையும் என்னையும். எத்தனை பேருக்கு இது தெரியாது? ஒரு பெரிய ஊழியக்காருக்கு விரோதமாவே ஒரு பயங்கரமான ஒரு மந்திரவாதி கிட்ட போயிட்டு அவர் மாதிரியே ஹைட்டுக்கு ஒரு உருவ பொம்மையை செஞ்சு அந்த ஏவுதலின் வழியாக அந்த ஊழியக்காரை அழிக்கிறதுக்கு நிறைய காரியங்களை செய்யறாங்க. ஆனா தேவன் என்னன்றாருன்னா, அன்பானவர்களே, நான் அதை சுத்திலும் அக்கினி மதிலா இருப்பேன். பாருங்க, நான் எவ்வளவு மக்களை போய் சந்திக்கிறேன், வியாதிஸ்தர்களை, எத்தனையோ மக்களை, குடும்பங்களை. சிலர் சொல்றாங்க, ஐயா அவங்களுக்கு கேன்சர் வந்துச்சுன்றாங்க. அந்த ரத்த அணுக்களிலே ஒரு விஷக்கிருமி உள்ள நுழைஞ்சது நிமித்தமா அவருடைய பழைய சுகத்தை தொலைச்சிட்டு இந்த கீமோக்கு போகும்போது அந்த நெருப்பு மாதிரி உள்ள இருக்கிறதான அந்த வைரஸை எரிக்கணும். அந்த 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 வெலாஸ் அதுல இருக்கிறதான அந்த அனல் உள்ள போகும்பொழுது தலையில இருக்கிற முடியெல்லாம் கொட்டி சரீரெல்லாம் சுருங்கி, பிரியமானவர்களே, அவர்கள் படுற அவதி இருக்குது பாருங்க. நீங்க இதெல்லாம் போய் விசாரிக்கணும், எப்படி இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு அந்த கீமோ தராங்களே, அப்ப எப்படி ஃபீல் ஆகுது, ஒரு ஊசிக்கே நடுங்குறோம். அப்போ உன்னை சுத்திலும் ஒருவர் அக்கினி மதிலா இருக்கிறது. உன் குடும்பத்தை சுத்திலும் நீ அவரை துதிக்கும் போதெல்லாம் அந்த அக்கினி உன்னை சுத்தி நிக்குது. குடும்பமா சேர்ந்து ஜெபிக்கிறீங்களே, என்னன்றாரு, உன்னை, உன் வீட்டை, உனக்கு உண்டானதை எல்லாத்தையுமே சுத்தி நினைவா இருக்கிறேன். அக்கினி மதிலா உன் நடுவிலே நான் மகிமையா இருப்பேன். எனக்கு தான் சொல்லுங்க, எனக்காக தான் தெய்வத்தை சொல்றேன். நிறைய சமயத்தில் நான் பயப்படுறேன். என் பயத்துக்கே தேவன் இந்த நாளில என்னோடு என்னை திடப்படுத்தும்படியாய், தைரியப்படுத்தும்படியாய் என் கர்த்தர் என்னோட பேசுறாரு இந்த காலை வேளையில. உன் நடுவில் அவர் நான் மகிமையா இருப்பேன். அந்த நடுவில் அதை போயிட்டு அந்த வாலிபனுக்கு சொல்லு, அந்த வாலிப பிள்ளைக்கு சொல்லு, இன்னைக்கு நீ படிச்சுன்னுக்கிற, ஆனா நாளைக்கு கர்த்தர் வந்து இன்னைக்கு கொடுக்கிற வார்த்தையை வச்சு நாளைக்கு ஆண்டவர் உனக்கு என்னவா இருக்க போறாரு, என்ன செய்ய போறாருன்றத இன்னைக்கு முன்குறித்தே கர்த்தர் சொல்றாரு. நான் சொந்தமாக்கி கொள்றேன்னு சொல்லுங்க. இந்த வாக்குறுதி என் சுதந்திரம் சொல்லுங்க.
இதை என் பிள்ளைகள் மேல வைக்கிறேன்னு சொல்லுங்க. இதை என் சந்ததியின் மேல் வைக்கிறேன்னு சொல்லுங்க. இதை என் நண்பர்கள் மேல் வைக்கிறேன்னு சொல்லுங்க. கிறிஸ்தவ சமுதாயத்தின் மேல் இந்த வாக்குத்தத்தத்தை வைக்கிறேன்னு சொல்லுங்க. Oh, what a good God we have. Hallelujah. Amen. Amen. வெறும் நம்முடைய செழிப்பு, செல்வாக்கு, நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய முன்னேற்றங்கள் அது மட்டும் இல்லைங்க. எப்படிப்பட்ட பாதுகாப்பை, எப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்தின் முன்னேற்றமாகிய மகிமையை, மேன்மையை, வரங்களை, வல்லமையை எல்லாமே இங்க பேக் பண்றாரு. ஏன்னா எருசலேம் என்பது தேவ ஆலயம். ஆமென். தேவ ஆலயத்தை அவர் அக்கினியால மூடுறார். தேவ ஆலயத்தை மகிமையால மூடுறார். அதனால தான் சொல்றாரு, அது மதில் இல்லாத, அதுக்கு மதில வைக்க முடியாது. ஏன்னா நான் தான் அதோடைய மதில். இதுக்கெல்லாம் தூக்கு நூலெல்லாம், இதுக்கு அலுவ நூலெல்லாம் வானவே வானான்ட்டார். அதை தான் எடுத்துன்னு வராரு. ஆனா what a God we have. Hallelujah. பாருங்க, ஒரு காலத்துல யாரோ ஒருத்தர் இந்த பிரஷை எவ்வளவு நாளா யூஸ் பண்ணுகிறீங்க, அவர் சொன்னா நான் 3 வருஷமா தேய்ச்சினுக்கிறேன் ஒரு பிரஷ். ஆனா நாட்கள் கடக்க கடக்க இப்போ ரொம்ப சென்சிட்டிவான பிரஷ் யூஸ் பண்ணிட்டு 2 மாசத்துக்கு கூட ஒரு பிரஷ் யூஸ் பண்ணிட்டு விசாரிச்சிருவாங்களாங்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ நம்ம சில இடங்களுக்கெல்லாம் போறோம். சில இடங்களுக்கெல்லாம் போகும்போது இன்னைக்கு யூஸ் பண்ண பிரஷை எடுத்து போட்டு நாளைக்கு புது பிரஷ் வைக்கிறோம். எவ்வளவு ஷாம்பு நீங்க யூஸ் பண்ணியிருந்தாலும் அந்த ஷாம்புலாம் தூக்கிடுறான், புதுசு வைக்கிறான். நேற்று தொச்ச டவலை இன்னைக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். சில ஹோட்டலுங்களுக்கெல்லாம் போனா அவன் அந்த லெவலுக்கு மெயின்டைன் பண்றான். மனுஷனே இப்படி எல்லாங்கிறானே. அதான் சொல்ற, நம் நிர்மூலமாகாதது அது ஒரு நாளும் புதிதா இருக்கு. சொல்லுங்க, ஆண்டவர் நீங்க எவ்வளவு ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்திருந்தாலும் நேத்து கொடுத்தது பழசு. புது கிருபை இருக்குது, புது தயவு இருக்கு, புது மகிமை இருக்கு, புது அடைக்கலத்தை கர்த்தர் தரார். படிக்கலாம் சர்ச், படிக்கலாம். கீழே படிங்க. ஓஹோ, நீங்கள் எழும்பி வட தேசத்திலிருந்து ஓடி வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகாயத்து 4 திசைகளிலும் உங்களை நான் சிதற பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னன்றாரு? பிள்ளைகளே, பாபிலோன் வானா, பாபிலோன்ல இருந்து வந்துருங்க. நான் தான் உங்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன். ஆனா அங்கேயே இப்ப சுகமா இருந்துடாதீங்க, எருசலேமுக்கு வாங்க. சொல்லுங்க, நான் எருசலேமை எதிர்நோக்குவேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாபிலோனை விட்டு வந்துருங்க பிள்ளைகளே. நான் தான் உங்களை சிதறிச்சேன், நான் தான் உங்களை அனுப்பினேன். ஆனா பாபிலோன்ல இருந்துடாதீங்க, வாங்க வரப்பான்னு சொல்லுங்க. சொல்லுங்க, வந்து நிற்கிற ஆண்டவரே. சிலர் ஒரு சில பிள்ளைங்க போதைகளாகிய பாபிலோன்ல சிக்கிட்டாங்க. சில ட்ரக்ஸுங்களுக்குரிய பாபிலோன்ல சிக்கிட்டாங்க. வர முடியல, விட முடியல, குடிய விட முடியல, சில பாவத்தை விட முடியல. ஆனா ஆண்டு சொல்றார், பிள்ளைகளே வந்துரு, வேணா வேணா வந்துருன்றார். ஏன்னா நான் தான் உனக்கு அக்கினியா இருக்க போறேன். உனக்கு நான் மகிமையா இருப்பேன். உன் நடுவில் மகிமையா இருப்பேன். உன்னை சுத்திலும் நான் அக்கினி மதிலா இருப்பேன். உன்னை நான் பலுக செய்ய போறேன், உன்னை பெருக செய்ய போறேன். இனி பாபிலோன் வானா வந்துரு அப்படி கூப்பிட்டு என்னன்றாரு, உன்னை இதுக்கு முன்னால நிறைய பேர் உன்னை ஒடுக்கினானுங்க, உன்னை அடிச்சானுங்க, அப்ப நான் அமைதியா இருந்தேன் இல்ல. உன்னை நொறுக்கின போது நான் அமைதியா இருந்தேன் இல்ல. ஆனா இப்போ அது மாதிரி இருக்காது. கீழே சொல்றாரு, படிக்கலாம். பாபிலோன் குமார்த்தியினிடத்தில் குடியிருக்கிற சியோனே, உன்னை விடுவித்துக்கொள். ஓ, எங்கந்து நல்ல கவனிங்க. எகிப்தனுடைய அடிமைதனத்துக்கும் பாபிலோனுடைய ஸ்லேவரிக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எகிப்தனுடைய அடிமைதனம், ஈஜிப்டுடைய பாண்டேஜ்ல வெளியவே வர முடியாது. மதில் அந்த மாதிரி இருக்கும். உள்ள ஒன்ஸ் நுழைஞ்சிட்டா வெளியவே வர முடியாது. மோசே வெளியே வந்ததற்கான காரணம் மோசையின் அதிகாரம் தான் வெளியே விட்டுச்சு. கேட்டு கிட்ட எல்லாம் மோசே வரும்போதே கதை திறந்தான். ஆனா வெளியே இருக்கிற வேற எவனாலும் வர முடியாது. கொடுக்குறீங்களா? உள்ளகிற எந்த அடிமையாலும் எகிப்துல இருந்து வெளியே வந்துட முடியாது. ஆனா மோசேயுடைய உயர்ந்த நிலைதான், அவர் நண்டு வரும்போதே கேட் கீப்பர்ஸ் எல்லாம் ஓபன் பண்ண விட்டான். ஆனா பாபிலோன் என்னன்னா, அதுக்கு மதிலே கிடையாது. பாபிலோனுக்கு என்ன கிடையாது?
ஆனா பாபிலோன்ல இருக்கிறதான ஆபாசமான சிலைகள், பாபிலோன்ல இருக்கிற ஆபாசமான காரியங்கள், சிற்றின்பங்கள், அதை விட்டு வர்றதுக்கே மனதில் அது எங்க பார்த்தாலும் இன்பமாகுது. அதை விட்டுட்டு இப்போ வர்றதுக்கு அங்க ஒரு மோசே தேவைப்பட்டுச்சு இவங்களை விடுதலை ஆக்கி. ஆனா பாபிலோன்ல இருந்து ராஜாவே கட்டளை கொடுக்கிறான், போங்கன்றான். ஆனா சிலர் வரமாட்டேன்றான். எவ்வளவு பேர் கூட இருக்கிறீங்க? செட்டில் ஆயிட்டான் சுகத்துல. ஆனாப்பா எங்களுக்கு இங்கே கொடுத்துறாரு கர்த்தர் வீடு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னை சியோன் குமார்த்தியே, உன்னை பாபிலோன்ல இருந்து விடுவித்துக்கொள். நான் இப்ப எகத்துல அப்படி சொல்ல, நான் என் பிள்ளைகளை விடுதலையாக்க வந்தனார். ஆனா இங்க என்னன்றாரு, நீ தான்பா உன்னை விடுதலை பண்ணிக்கணும் இப்போ. ஏன்னா உன்னை ஏற்கனவே நான் விடுவிச்சிட்டேன். ஆனா நீ தான் விட்டு வர மனதில்லாத இருக்கிற பாபிலோன்லன்றார். வித்தியாசம் புரியுதா? சிற்றின்பத்துல இருந்தா அவர் விடுவிக்க வரல, கூப்பிடுறாரு வந்துருன்னு நான் முடிக்கிறேன். ஆனா நீ எகிப்துல இருந்தா உன்னை தேடி நான் வருவேன். பாபிலோன்ல இருந்தா நீ வந்துரு, எகிப்துல இருந்தா நான் வருவேன். What a God we have. What a loving God he is. Giving us an option. Come. உன்னை விடுவித்துக்கொள். படிக்கலாம். பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஓ, இப்போ நான் உனக்கு நடுவில் மகிமையா இருக்கிறேன். பாபிலோன்ல இருக்கிற சியோன் குமார்த்தியே உன்னை காப்பாத்திக்கோ. பிறகு உனக்கு என்ன உண்டாக போகுது? இப்ப நீ மாயையில இருக்கிற மாய, எங்க பாரு மாய, சிற்றின்பம் மாய, எல்லாத்தையும் அனுபவிச்ச ஒரு மனுஷன் பாருங்க. தேவனுக்கு பயந்த போது அவர் எழுதினதான நீதிமொழிகள் எல்லாம் வேற. ஆனா தேவனுக்கு பயப்படாத போது எழுதின பிரசங்கி வேற. கொடுக்குறீங்களா? தேவனுக்கு பயந்த போது அவர் எழுதின வார்த்தைகள் எல்லாம் வேற. தேவனுக்கு பயப்படாம போன போது பிரசங்கி எழுதினார் இல்லையா? மாயை என்றார். மாயை, எல்லா மாயை என்று ஞானி சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயப்படுற பயம் தான் ஞானத்தின் ஆரம்பம்னு சொன்னார் ஞானினார். அங்க இங்க ஞானி என்னன்றாராம். ஞானி இப்படியா சொல்லுவே நீ? கொடுக்குறீங்களா? விளங்குதா சத்தியம்? உலகத்துக்கு வந்த பிறகு எல்லாம் மாயினாரு. ஆனா தேவனத்தில் இருக்கும் பொழுது தேவன் யாருக்கு செல்வத்தை தராரு, யாருக்கு மேன்மையை தராரு? அவருடைய வலது கையில ஜீவன் இருக்குது, அவர் இடது கையில பிரியமல்ல இங்க வலது கையில ஜீவனும் தீர்க்காயுசு இருக்கு, இடது கையில ஞானமும் செல்வமும் இருக்குதுனாரு. இப்படி பேசின இவரு இங்க எல்லாம் மாய என்றாரு. கண்ணோட்டம் மாறுது. மாயையிலிருந்து பார்க்கும் பொழுது எல்லாம் மாயா தெரிஞ்சு, ஆனா மகிமையிலிருந்து பார்க்கும் பொழுது எவ்வளவு பேருக்கு இது விளங்குதுன்னு எனக்கு தெரியல. அப்ப எல்லாம் மாய. இப்ப மகிமையின் தேவன் சொல்றார், மாய விட்டு வா, உன் மகிமையை நான் உனக்கு கொடுத்துறேன், நீ உன் மகிமையை பெறுவ. சொல்லுங்க, என் மகிமையை நானு. தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னாலே அவர் நமக்கு வைத்திருந்த மகிமையை, அந்த தேவன் ஞானமாகிய மகிமையை பேசுறோம் பைபிள் சொல்ல. அந்த மகிமை வேற யாரும், நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். நமது மகிமை யாரு? அதனாலதான் பிரியமல்ல பவுல் எழுதுவார், புறஜாதிகளுக்குள்ளே, நம்ம எல்லாம் புறஜாதிங்க, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய தெரியப்படுத்தப்பட்ட விளங்கிய ரகசியத்துள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த, உங்களுக்குள்ள வாசமா இருக்கிற மகிமை எப்படிப்பட்டதுன்றத உங்களுக்கு தெரியாதான், அதை நானா தெரிவிச்சாதான் தெரியும். தேவன் சொல்றாரு, வந்துரு உன் மகிமையை நான் உனக்கு தெரிவிக்கிறேன். உன்கிட்ட இருக்குதான், அதை பத்தி உனக்கு தெரியல. அது கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக. என்ன நம்பிக்கையாக? எப்படி உன்னால் அவ்வளவு கஷ்டத்தில் கூட அவர் நம்ப முடியுது? நான் பேர் தான் மகிமையின் நம்பிக்கை. எப்படி அப்படி கைவிடப்பட்ட சூழ்நிலை கூட நம்பி நிற்கிற, கர்த்தர் கைவிட மாட்டாருன்னு மகிமையின் நம்பிக்கை. சாப்பிடுறதுக்கே வழியில இப்படி நம்பி நிற்கிற, மகிமையின் நம்பிக்கை. டாக்டர் முடியாதுன்றான், நீ இப்படி நம்பி நிற்கிற, மகிமையின் நம்பிக்கை. அப்போ கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்கள் இருதயத்தில் இருப்பதே அந்த ரகசியம். கொல்லைசேர் 1:27 அதை நீங்க போய் வீட்டுல வாசித்தங்க. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்கள் இருதயத்தில் இருப்பதே
இது மண்டையில வந்த நம்பிக்கை இல்ல, இது மூளையில பிறந்த நம்பிக்கை இல்ல. தேவன் நமக்கு வெளிப்படுத்தின நம்பிக்கை, மகிமையின் நம்பிக்கை. சொல்லுங்க, இது என் பிரெயினுக்குரிய க்ளோரிக்கு ஃபெய்த் கிடையாது, ஹோப் கிடையாது. இது காட் கொடுத்த க்ளோரி. ஆமென், ஹalleluya. எப்பவுமே இந்த தலை சீரா வாரியர்ஸ் எப்பவுமே போடுவாங்க. ராஜாங்க எப்பவுமே கிரீடம் போட்டு இருப்பான். பிரியமானவர்களே, யுத்தத்துக்கு போனா ராஜா கூட கிரீடத்தை கட்டு தான் அவர் வந்து அவர் தலைக்கு மேல பிரியமான அந்த 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 தலை சீராவை மேல போடணும், ஹெல்மெட்டை போடணும் ராஜாவா இருந்தா கூட. நான் ராஜான்றதுனால இப்போ வந்து இது போட்டு வர மாட்டார், ஏன்னா ஃபைட்டுக்கு வந்துக்கிறாரு. கொடுக்குறீங்களா? யுத்தம் இல்லாத போது நீ கிரீடத்தை போடலாம், ஆனா யுத்தம் இருக்கும் போது தலைக்கு கவசத்தை போடணும். நீ ராஜாவா இருந்தீங்கன்னா கூட. கொடுக்கீங்களா? அப்ப எந்த இடத்துல நிக்கிறன்றதை பொறுத்து தான் யுத்த களத்துல எல்லாம் கிரீடத்தை போட்டு உட்காந்துக்க முடியாது. அங்கே பிரியமானவர்களே, நீங்க என்னத்தை போட்டு, நம்பிக்கைக்குரிய ரட்சண்யம் என்னும் தலை சீராவை தலையில போடு. நம்பிக்கைக்குரிய எப்போ? யுத்த நாளிலே, யுத்தத்துக்கு போகும்பொழுது, வாழ்க்கையில போராட்டம் வரும்போது தலைமையில ஹெல்மெட்டுக்கு தான் செக் பண்ணிப்பாரு. ஏன்னா மண்டை ரொம்ப வீக்கான இடம். உடனே பயப்படுறிய, ஏன் சொல்லி ஹெல்மெட் இல்ல தலைமையில. ஆனா தலைமையில ஹெல்மெட் இருக்குதுறான்னா சேஃப்டி ஜாஸ்தி இருக்கு, மண்டே அட்டாக் பண்ண முடியாது. யார்கிட்ட பேசினாலும் ஹெல்மெட் போட்டு பேசுங்க, டிராவல். ஹalleluya. ஏன்னா சில மண்டைங்க இருக்குது, அது உங்க மண்டையில மசாலா அரிக்க பார்க்கும். அந்த மாதிரி மண்டைங்க கிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கணும். கொஞ்சம் கொண்டையும் உஷாராகட்டும், மண்டையும் உஷாராகட்டும். ஹalleluya. சில மண்டை நல்ல மண்டை இல்லம்மா, ஆவியான ஹalleluya. இல்ல சீரியஸா, உங்களுக்கு இது வேடிக்கையாக இருக்கிற மாதிரியே இருக்கலாம், ஆனா ஆழத்தை நீங்க கவனிக்கணும். சரி, முடிச்சிடலாம், படிங்க. உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். my God, wait a minute. நன்றாரு, இப்போ உங்களை கொள்ளையிட்டானே, அங்க இப்ப என்ன அனுப்புறாரு? உங்களத புடுங்கினானுங்களே, உங்க நன்மையை புடுங்கினானுங்களே, அங்க போறேன். இப்போ நீங்க எங்க இருங்க, நான் அங்க போறேன். சில வேளை நான் கஷ்டப்பட்டெல்லாம் கையில காசு வரலன்னு எல்லாம் கொள்ளையா போச்சுன்னு இல்ல, சில காலம் வரைக்கும் அவர் சும்மா இருப்பார், சில காலம் சும்மா இருக்க மாட்டார். உங்களை கொள்ளையிட்டவர்களோடு கூட அவர் போய் என்ன செய்ய போறாராம்? இப்ப சொல்றாரு, ஒரு காலத்துல உன்னை தொட விட்ட, ஒரு காலத்துல உன்னை, ஆனா இப்போ உனக்கு நான் மதிலா நிக்கிறேன்னு, இப்ப நான் என்னன்றேன், உன்னை நான் பலுகவும் பெருகவும் செய்ய போறேன், உனக்குள்ள மகிமையா இருக்கிறேன்னு, உன்னை நீ வந்து பாபிலோன் விட்டு வான் கூப்பிடுறேன்னு, உன் மகிமையை திருப்பி தருவேன்னு சொல்றேன்னு, நானும் மகிமையா வாசம் பண்ணுவேன், உனக்கும் மகிமையா தரேன்றேன், நீயும் மகிமையா இங்க. இப்போ என்னன்றேன், இதுக்கு மேல உன்னை அவனா தொடரான்னு வச்சுக்கோ. உன்னை தொடுகிறவன், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். இப்போ இந்த மெசேஜ் ஏன் நான் இவ்வளோ சாஃப்டா சைலண்டா கொடுத்தேன்னு, இதுக்கு நான் இல்ல எங்க ஒரு இடத்துல மெசேஜ் கொடுத்தேன், கேஜிஎஃப்ல தான். இப்படியே ஒரு இடத்துல நின்னுந்தேன், நேரா விஜய் பிரதரில் தாங்க முடியல, வந்துட்டாரு, நேரா வந்துட்டு ப்ளீஸ் கம் அவுட் அண்ட் ப்ரீச் ன்ட்டாரு. அதுக்கப்புறம் மெசேஜ் எல்லாம் கொடுத்துட்டு சொன்னாரு, சிங்கத்தை கட்டி போட்டு வச்சிருந்தா நல்லா வகுது அதுனாரு. இறங்கும் போதெல்லாம் அந்த மாதிரி ஆனது அந்த கேஜிஎஃப் ஓப்பன் மீட்டிங்ல. அது போல இப்ப நமக்கு அப்படி கட்டப்பட்ட நிலையில இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அது ஒரு முழுக்கம் புரியும் அந்த விஷயம், அதனாலதான். ஹல்லேலூயா. ஆனாலும் நீங்க அபிஷேகத்தை உணர்றீங்க. பிரைஸ் காட். கர்த்தர் சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை இதுக்கு முன்னால தொட விட்டேன், ஆனா இப்ப நான் உனக்கு மதில் சுவரா நிக்கிறேன், உனக்கு மகிமையா உன் நடுவில் வாசம் பண்றேன். இல்லை, எந்த வியாதி ஆனாலும் சரி, எந்த வைரஸ் ஆனாலும் சரி, எந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ஆனாலும் சரி, எந்த சத்துருவானாலும் சரி, உன்னை தொட நினைச்சா அவன் முதல் என் கண்மணியை வந்து தொட்டுட்டு உன்னை தொடணும்ன்ற சொந்தமா கேட்கல. God, without touching you, you cannot touch me.
God அதான் சொல்றாரு, உன்னை டச் பண்ற டச்ல ஏன் டச் இருந்தா தான் உன்னை டச்சே பண்ண முடியும். What a good God. So they cannot touch you if they don't touch me. என்ன டச் பண்ண முடியுமான்றாரு. அதுவும் எந்த இடத்த இங்க விட முடியுமா, கண்ணில் வரல விட முடியுமா அவன் கேட்கிறாரு. கையை டச் பண்றதுக்கே என்னென்ன நடக்குது, கண்ணுக்குள்ள வரல விட்டு ஒருத்தன் ஆட்ட முடியுமாடான்றாரு. அப்போ எங்க வச்சுக்கிறாரு நம்மள? What a promise we have, what a promise we have, what a glorious promise. இந்த சஸ்டெயின் பண்ணி வச்சுங்க. அங்க பாருங்க ஒரு பெட்டலுக்கு தாங்க அந்த கீழே இருக்கிற அந்த கீபோர்டு கீழே, அது பேர் சஸ்டெயின் பெட்டல். இப்போ கார்டு போடுறான், இப்போ சீமேன கூட நீ நம்ப பண்ணின ஜீவன வாக்குகளை, இது சஸ்டெயின். அப்படியே இரு, இப்படியே இருந்தால் அது பேர் சஸ்டெயின். சஸ்டெயின்ன்றது அதுல இருந்து வெளியே வராதுன்றது. சஸ்டெயின்ன்றது ஆதரின்றதும் கூட. He will sustain you. உன்னை ஆதரிப்பாருன்னு, உன்னை கேர் எடுப்பாருன்னு. அப்போ இந்த எண்ணம், அவர் உன்னை கண்மணி உன்னை தொடரவன் என் கண்மணியை தொடரான்றத அப்படியே உங்களுக்குள்ள சஸ்டெயின் பண்ணி வச்சுங்க. மனசை விட்டு எண்ணத்தை விட்டு வெளியே வராத படிக்கு. வேற இந்த ஆட்டங்கள்லாம் யாருன்னா உக்காந்து வந்து புக் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான், அவன் காலையை காத்துனுப்பான். சார் வர்றீங்களான்னு, என்கேஜ்டு. யாருன்னா வர்றீங்களான்னா என்கேஜ்டுன்னு சொல்லுங்க. ஏன்னா புரிஞ்சிச்சா? சில எண்ணம் வரும் உன்னை இழுக்கிறதுக்கு, அதுக்கு சொல்ல ஐம் என்கேஜ்டு. அல்லேலூயா. எண்ணங்கள் வரும் உன் மேல டிராவல் பண்ண, எச்சரிக்கையா இருந்து சொல்லு, ஐம் என்கேஜ்டு. I'm engaged to the Almighty. I'm engaged to El Elyon. Hallelujah. படிக்கலாமா? படிக்கலாம். இதோ நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக அசைப்பேன், அதனால் அவர்கள் தங்கள் அடிமைகளுக்கு கொள்ளையாவார்கள். இருங்க, சத்துருங்க இல்லையா? இப்போ உங்களை கொள்ளையாக்கனானுங்கல்ல. இப்போ நானு என் கையை சும்மா அப்படின்னு வச்சுக்கோ, எந்த திசைக்கு நேரம் அப்படின்றனோ அங்க அவனுங்க சத்துருக்குறானுங்க பாரு. உங்களை சத்ருவா பார்த்தானுங்க, உங்களை கண்டு வயிறு எறிஞ்சானுங்க. இப்போ உன்னை தொட ஆரம்பிக்கிறவன இதுக்கு முன்னால தொட்டான் இல்லையா, அதுக்கு அப்ப நான் விட்டேன், இப்போ அதுக்கு பழிவான். எவ்வளவு பகைக்கிறானுங்க இல்லையா சர்ச், என்ன விரோதிக்கிறானுங்கல்ல. இயேசு அறிஞ்சிருக்கின்ற ஒரே காரணத்திற்காக என்னமா பகைக்கிறான். அவரும் ஒரு கணத்தை காமிச்சா இன்னொன்னு காமிச்சிருந்தாரு, அறிஞ்சா இன்னொன்னு காட்டினாரு. இப்ப அவரே என்னன்றாரு, நம்ப சொல்ல யாருன்னு ஆர்கியூமெண்ட் பண்றது அவர்கிட்ட போய் பண்ணிக்கிட்டோம். நான் கையை திசை எந்த பக்கம் திருப்பணும், அவங்க சத்துருக்கள் என்ன செய்வாங்க, அவனுங்கள என்றார் பாரு. படிங்க. அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று அறிவீர்கள். சீயோன் குமார்த்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.